Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா blend பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சம் பெரிய பவுலில் வந்துட்டு நான் க்ரீம் எடுத்துக்கிறேன். டபுள் க்ரீம் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம பீட் பண்ணும்போது நல்லா தெரிக்கும். அதனால் இப்போ இது ஒரு 5 minutes வந்துட்டு நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு க்ரீமியாக வந்துடும். இதில் வந்துட்டு நீங்கள் சுகரை ஆட் பண்ணல அப்படின்னாக்கா மில்க் மேட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் சுகர் ஆட் பண்ணுறதுனால மில்க் மேட் வந்துட்டு ஒரு 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெனிலா எக்ஸ்ட்ரா, சுகர் பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஸ்ட்ராபெரிலையும் சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு 1 செகண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்ட்ராபெரியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்ட்ராபெரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரியை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா கலர் கொஞ்சம் ரொம்ப டல்லானதுனால நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்துட்டு இதை போட்டு வச்சுக்கலாம். இது மேலே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி மறைச்சி வச்சுருக்க அந்த ஸ்ட்ராபெரியும் போடுறேன். நாம் எடுக்கும்போது அது வந்துட்டு அந்த கொஞ்சம் கலர் ரெட் கலரில் இருக்கும், அது பார்க்க நல்லாயிருக்கும், அதனால் அது போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஈவனாக அது பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு 8 hours வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா இது மேலே வந்துட்டு வேப்பர் ஷீட்டோ இல்லை வந்துட்டு பிளாஸ்டிக் கவரோ வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நமக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.